தெய்வத்தை நன்னா வேண்டிக்கலாம். அதாவது தெய்வத்தை ரொம்ப உருகி வேண்டிண்டா அவளுக்கு ரொம்ப சோதனை வரும் அப்படின்னு சொல்கிறா பத்தியெல்லாம். ஸோ அதனால ரொம்ப உருகியும் வேண்டிக்க வேண்டாம், சோதனையை கையை கொடுத்து வாங்கிக்கவும் வேண்டாம். நம்ம என்ன பண்ணணுமோ எப்பவும் போல் ஸ்லோகம் சொல்கிறதோ இல்லை விளக்கேற்றுறதோ அதெல்லாம் ரொட்டீனாக ஏதாவது பண்ணணும்னா அதை மட்டும் நம்ம பண்ணலாமே தவிர மனசை உருகி ரொம்ப வேண்டி சோதனையை தேவையில்லாமல் கையில் வாங்கிட்டு அதையும் தாங்காமல் அழுதுகிண்டு திருப்பி அதுக்கு அவள்கிட்ட போய் திருப்பி வேறு வேறு வழிபாடுகள் பண்ணி அதை வேண்டிக்கிண்டு அதுக்காக திரும்பி அந்த இதுக்காக திருப்பி சோதனையை வாங்கிக்கிண்டு எத்தனை தான் நம்ம மனசார வேண்டி வழிபாடுகள் பண்ணினாலுமே நம்ம தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குது பற்றியல அதை மாற்ற யாராலையுமே முடியாது. ஸோ அதனால் அது எழுத்து பிரகாரம் தான் எல்லாமே நடக்கும். ஏதோ கொஞ்சம் அந்த வெயிலுக்கான அந்த குடை மாதிரி ஏதோ கொஞ்சம் தாக்கம் நீங்குமே தவிர மற்றபடி நமக்கு வந்துட்டு பெருசாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. எழுத்து நம்ம பிறந்த அன்னைக்கு என்ன எழுதியிருக்கானோ அதுதான். ஸோ அதனால் தெய்வத்தை நிந்திக்க வேண்டாம், நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணி விளக்கேற்றி தயவு பண்ணி வேண்டிக்கோங்க. ரொம்ப உருகி நம்ம வேண்டிண்டா கண்டிப்பாக சோதனைகள் ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகுமே தவிர எதிர்பார்ப்புகள் எதுவுமே நிறைவேறாது. உருகி வேண்டிக்கவே வேண்டாம்.